Hello all, welcome to Naveen Research Tamil. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பண்ண போகிறோம். என்னென்னா முன்னாடி நான் பண்ணியிருந்த அந்த ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்ற வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு நான் போட்டுறதை பார்த்தேன். அதில் வந்துட்டு என்னென்னா விவசாயத்துக்கு நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா, விவசாயிங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள், எங்களுக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் வந்துட்டு டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் வந்துட்டு நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்களோட கன்சர்ன் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம லாங் டேர்மில் பண்ணோன்னா எப்படி பண்ண முடியும், ஸோ விவசாயிகளுக்கும் பெனிஃபிஷியலாக ப்ளஸ் என்ன மாதிரி இப்போ ஒர்க் பண்ணுற யங்ஸ்டர்ஸ்க்கும் பெனிஃபிஷியலாக இது இருக்கணும் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம 2030 வரைக்கும் நம்ம ஒரு பிளான் லாங் டேர்ம் விஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒரு சின்ன ஆஸ்பெக்டை மட்டும் மாற்றுங்க. அதாவது என்னென்னா உங்ககிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குது, அதை நீங்கள் விவசாயத்துக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும்னு நீங்கள் எங்ககிட்ட கேட்குறதுக்கு பதிலாக என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம். உங்களுக்கு நீங்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு டெக்னாலஜி வச்சு சால்வ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற ரெக்குயர்மெண்ட்டை எனக்கு கொடுங்க. அப்படி வந்துட்டு என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நாங்கள் வந்துட்டு அந்த ப்ராப்ளம்க்கான கரெக்டான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன மாதிரி வந்துட்டு 50 பேர் 100 பேர் வந்துட்டு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம். நீங்கள் அப்போ என்ன பண்ணலான்னா எல்லாரோட சொல்யூஷனையும் எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் ஒருத்தரும் ஒரு இடத்துல வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறோம். உங்கள் சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் எப்படி சரி பண்ண முடியும்னு உங்களுக்கு நாங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறோம். இதை யார் சரியாக பண்ணுறீங்களோ அவங்களோட ப்ராடக்ட் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களால் அதுக்கான டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்துட்டு ஈஸியாக கொடுக்க முடியும். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு லாஸில் இருக்கோம், விவசாயத்தில் எங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை, இப்படியே போச்சுன்னா விவசாயம் நாங்கள் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நாங்களும் அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி தான் தாண்டி வந்திருக்கோம். பட் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆல்டர்னேட்டாக வேறு ஒரு வழி இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கிடையாது. எனக்கு அடுத்தது மிஸ்டர் வடிவேல் சார் வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேச போகிறாங்க. சார் யார், என்ன பண்ணுறாங்க, விவசாயிங்க வந்துட்டு ஒற்றுமையாக சேர்ந்து கோடிக்கணக்கில் வந்துட்டு வருமானம் ஈட்டுறது வந்துட்டு எப்படி இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். பார்ட் 1, 2 and 3. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட நீங்கள் இந்த ஃபார்மர் வந்துட்டு லாங் டேர்மில் சஸ்டைனபிளாக நீங்கள் வளரணும் அப்படின்னா என்னென்ன வழி அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் அடுத்தடுத்த வீடியோக்கான கண்டென்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த அடுத்த வீடியோவோட எண்டிங்கில் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கண்டிப்பாக நான் என்னோடய கமெண்ட்ஸில் இன்னொரு விஷயம் கவனித்தது என்னென்னா கண்டென்ட்டை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுலேயே வந்துட்டு டவுட் நிறையா கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் கண்டென்ட்ன்றது நீங்கள் எளிமையாக உள்வாங்கிக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவ் த வீடியோ இஸ் பீங் ட்ரான்ஸ்ஃபர் டு மிஸ்டர் வடிவேல் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் வடிவேல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 35 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு 2013 பணி ஓய்வு பெற்ற பின் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குவதிலும் அதற்கு வலிமையூட்டுவதிலும் அதற்கு வணிக திட்டங்களை கொடுத்து செயல்படுத்துவதிலும் ஈடுபட்டு வருகின்றேன். பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது விரிவாக்க கல்வி இயக்குநராக பணியாற்றிய பொழுது தமிழ்நாட்டில் உள்ள 385 வட்டாரங்களிலும் உள்ள விவசாயிகளோடு நேரடி தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது நான் அறிந்து கொண்ட ஒரே ஒரு விஷயம், சந்தைக்கும் விவசாயிகளுக்கும் வெகு தூரம் உள்ளது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். முதல் வேளையாக இந்த சந்தையோடு விவசாயிகளை என்றைக்கு இணைக்கிறோமோ அன்றைக்குத்தான் விவசாயத்தில் ஒரு பொருளாதார மறுமலர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடித்தேன். அதற்கான வழிமுறை என்ன, எப்படி செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது தான் இந்த உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு சட்டத்தை திருத்தி அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது 2 தலைமுறைக்கு முள்ள வேளாண்மை எப்படி இருந்தது அப்படின்னா ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி குயவர், தச்சர் அப்படி பலதரப்பட்ட சமுதாயங்கள் விவசாயியோடு தோளோடு தோள் நின்று சாகுபடி பண்ணுவாங்க. வர்ற விளையத்தில் எல்லோருக்கும் பகிர்ந்து ஒரு சமுதாயமாக பலதரப்பட்ட சமுதாயங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அது என்னாச்சு அப்படின்னா
அந்த கூட்டாக இருந்த சமுதாயங்கள் எல்லாமே ஒரு கால மாற்றத்தினால் நகரத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. விவசாயி மட்டும் தனித்து விடப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் விவசாயி குடும்பத்தில் இருந்தும் யாரோ ஒருத்தர் தான் விவசாயத்தை பார்க்குறது, மற்ற யாரும் விவசாயத்தை பார்க்க முன்வராத ஒரு சூழலில் இன்றைக்கி தனி நபர் விவசாயமாக ஆகிப்போச்சு. அதாவது 2 தலைமுறைக்கு முன்னாடி ஊர் கூடி இழுத்த தேர் இன்றைக்கி ஒத்த நபர் ஒரு குடும்பத்திலிருந்து இந்த விவசாயத்தை பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். இதை தாண்டி உலக அரங்கில் நடக்கிற மாற்றங்களும் நம்முடைய இந்திய வேளாண்மையும் தமிழ்நாட்டு வேளாண்மையும் பாதிச்சிருக்கு. எப்படி அப்படின்னா 1/1/2005 இருந்து உலக வர்த்தக நிறுவனத்தினுடைய முழு கட்டமைப்பும் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதில் தொழில்துறையும் சேவைத்துறையும் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு அந்த உலகத்தோட வர்த்தகத்துக்கு அவங்க தயாராகி போயிட்டாங்க. ஆனால் முதன்மை துறைன்னு சொல்லக்கூடிய இந்த வேளாண்மை துறையும் கால்நடைத்துறையும் அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து போக முடியல. அதனால் அப்போது ஒரு சூழ்நிலை எப்படி வருது அப்படின்னா, உலக நாடுகளிலிருந்து உணவுப் பொருட்கள் இந்தியாவுக்குள் தங்கு தடையின்றி வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. அதே சூழ்நிலை இந்திய உணவுப் பொருட்களை உலக சந்தையில் தங்கு தடையின்றி விற்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. உலக சந்தையிலிருந்து உணவுப் பொருட்கள் இந்தியாவுக்குள் அனுமதிக்கிறதா, அல்லது இந்திய பொருட்களை உலகத்தரத்துக்கு உயர்த்தி உலகத்தை நம்முடைய சந்தையாக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்றைக்கி விவசாயி பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. அந்த காலகட்டத்தில் தான் 2002 மத்திய அரசு தனி நபர் விவசாயமே செய்துக்கிட்டு இருந்தாருன்னா உலக சந்தைக்கு நம்முடைய பொருட்களை எடுத்துகிட்டு போக முடியாது. இவர்களை ஏதோ ஒரு வகையில் ஒரு குழுவாகவோ 50 பேர் அல்லது 100 பேர் அல்லது 1000 பேர் கொண்ட குழுவாக அமைச்சு அதை வலிமைப்படுத்தி அதன் மூலம் ஒரு பயிரை ஒரு ரகத்தை ஒரு பருவத்தில் ஒரே மாதிரி தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி சாகுபடி பண்ணி ஒரே சீரான விளைச்சலை எடுத்து அதை பதப்படுத்தினா மட்டுமே உலக சந்தைக்கு சாத்தியம். தனி நபராக தனித்தனியாக விவசாயம் பண்ணி ஆளுக்கு ஒரு தேதி, ஆளுக்கு ஒரு பயிர், ஆளுக்கு ஒரு ரகம் அப்படின்னு செய்யக்கூடிய சூழ்நிலை அந்த விளைபொருட்களை மதிப்பு கூட்டி உலக சந்தைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இது ஒரு ஸ்டெப். அடுத்தது, காலங்காலமாக விவசாயிகள் இடுபொருட்களை சில்லறை விலையில் வாங்குகிறாங்க. சில்லறை விலை அப்படிங்கிறது உற்பத்தியாளர்கிட்டருந்து சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு போய் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் மெயின் டீலர்கிட்ட போய் சப் டீலருக்கு போய் மறுபடியும் ரீட்டைலருக்கு வருது. இதில் குறுக்கு ஏற்றுறவங்க, இறக்குறவங்க, அட்டைப்பட்டி தயாரிக்கிறவங்க, அந்த வங்கி கடன் கொடுக்குற வங்கி, இதில் எல்லோரும் அதில் பங்கெடுத்து ஒரு 100 ரூபா பொருளுக்கு 250 ரூபா கொண்டு வந்துடுறாங்க ரீட்டைல் ரேட்டில். ஸோ அந்த ரீட்டைல் ரேட்டில் சில்லறை விலையில் இடுபொருட்களை வாங்கி இவர் விவசாயம் பண்ணி இவருடைய விளைபொருளை ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்றாரு, மொத்த விலை கொடுத்துட்றாரு. இவர்கிட்டருந்து லோக்கல் ஏஜென்ட் வாங்குறவர் பலகை மாதிரி நுகர்வோருக்கு போகும்போது ஒரு 10 மடங்கு விலை அதிகமாக அந்த பக்கம் போகுது. ஸோ 2 பக்கமும் இழப்புகளை சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு சூழலில் காலங்காலமாக தலைமுறையாக இருக்கிற விவசாயிகள் எந்த காலத்திலையும் பொருளாதாரத்தில் மறுமலர்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு விடிவு அப்படிங்கிறது முடியாத காரணத்தினால கடன்கிற அந்த சூழலிருந்து வெளிவர முடியாத ஒரு இடத்துலையே இருந்தாங்க. இப்போது இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு 500 பேரை கொண்டதாக இருக்கலாம் அல்லது 1000 பேரை கொண்டதாக இருக்கலாம். இந்த அமைப்பு அப்படிங்கிறத உள்ளே வந்த உடனே இடுபொருட்களை சில்லறை விலையில் வாங்கிறதுக்கு பதிலாக மொத்த விலையில் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு கிடைக்குது. 100 பேர்த்துக்கு களைக்கொல்லி, 200 பேர்த்துக்கு பூச்சி மருந்து, 200 பேர்த்துக்கு பூஞ்சால மருந்துன்னு வாங்கும்போது மொத்த விலைக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு இடுபொருளை வாங்க முடியும். இதே நிறுவனம் அறுவடை காலங்களில் விலை வீழ்ச்சியாக இருக்கும். அறுவடை காலங்களில் விவசாயிகிட்டேருந்து மொத்த விளைச்சலையும் கொள்முதல் பண்ணி அதை சுத்தப்படுத்தி தரம் பிரித்து சிப்பம் போட்டு அதை நேரடியாக நுகர்வோருக்கு கொடுக்குற போது இந்த நுகர்வோர் கொடுக்குற 100 ரூபாயில் ஒரு 80 ரூபா வரைக்கும் விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில்லறை விலையில் இடுபொருளை வாங்கி மொத்த விலைக்கு விளைபொருளை விட்டுக்கிட்டு இருந்த சூழ்நிலையை மொத்தமும் அப்படியே எதிராக மாற்றுறது இந்த உழவர் உற்பத்தியாளர் அப்படிங்கிற ஒரு தளம். இதை மத்திய அரசு 2002 கம்பெனி சட்டத்தை திருத்தி இந்த 3வது வகை நிறுவனமாக இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. லிமிடெட் கம்பெனி இருக்குது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது. இந்த 2க்கு இடையில் இந்த 2னுடைய பலத்தையும் இதுக்கு கொண்டு வந்து இதுக்கு கர்ண கவசம் மாதிரி இதை யாருமே டீஸ்டபிளைஸ் பண்ண முடியாமல், யாருமே ஒரு தன்னுடைய கையகப்படுத்திக்க முடியாத அளவுக்கு முறையான வகைப்படுத்தி இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 7,000 நிறுவனங்கள் இது வரைக்கும் உருவாயிருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 650 கம்பெனிகள் வந்து உருவாயிருக்கு. இப்போது மத்திய அரசு ஒரு 10,000 நிறுவனங்களை புதிதாக அடுத்த 5 ஆண்டுக்குள்ளே நாம் வந்து நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு இப்போது செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எதிர்காலமே இனி வேளாண்மை அப்படிங்கிற போது இனி ஒரு கட்டற்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு வேளாண்மையை ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டுகிட்டு வர முயற்சி தான் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிறது. இதில் 20 பேர் கொண்ட உழவர் ஆர்வலர் குழு முதல்ல கிராமத்தில் அமைக்கிறோம். அது மாதிரி 50 உழவர் ஆர்வலர் குழுக்களை ஒன்றா சேர்த்து உழவர் உற்பத்தியாளர் கம்பெனியை நம்ம பதிவு பண்ணுறோம். அந்த உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி 1000 பங்குதாரர்கள் கொண்டதாக இருக்கிறது. அதில் ஒரு 10 இயக்குநர்களை அந்த 1000 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 10 இயக்குனர் தான் இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறாங்க. இதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் அதிக அளவில் நிதி உதவியும் பண்ணுறாங்க. அதிக அளவில் கொள்கை அளவில் இதுக்குரிய உதவியும் நிறையா இருக்குது. கொள்கை அளவில் என்னென்ன உதவி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்த கூட்டுறவு கம்பெனிகளுக்கு இணையானது. கூட்டுறவு கம்பெனிகளுக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ அத்தனை சலுகைகளும் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு உண்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க. ரெண்டாவது, எதிர்காலத்தில் அரசு நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் எல்லாமே இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலம் நிறைவேற்றலாம். இவர்களை வந்து அதை செயலாக்குகிற அந்த பொறுப்பை நம்ம இவங்ககிட்ட கொடுக்கலாம். இப்போவே ஒரு 7 மாநிலங்களில் இந்த தானியங்களை கொள்முதல் பண்ணுற பொறுப்பை முழுக்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கிட்ட கொடுத்துருக்காங்க. மூணாவது, இந்த இவங்களுக்கு வேண்டிய அத்தனை உரிமங்களையும் ஒரே ஒரே டைமில் ஒரே சீராக எந்த விதமான சிரமங்கள் இல்லாமல் வாங்கிக்கிறதுக்கான வழிவகைகளை இந்த சட்டத்தில் பண்ணியிருக்காங்க. நிதி அளவில் பார்த்தோம்னா ஒரு உற்பத்தியாளர் நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு மத்திய அரசு 45 லட்சம் வந்து செலவிடுது. காரணம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் உழவர்களை உற்பத்திங்கிற தளத்திலிருந்து சந்தைங்கிற தளத்துக்கு கொண்டு வந்தால் ஒழிய சந்தையில் வந்து விவசாயிகளை ஜெயிக்க வைக்க முடியாது. இப்போ உலக அளவில் நீங்கள் பார்த்தோம்னா, அதாவது வேளாண்மை இப்போ 4 பரிணாமங்களாக 4 தளங்களாக இப்போ விரிஞ்சிருக்கு. ஒன்று, நம்முடைய பகுதியில் நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மண் வளத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பருவத்தில் என்ன பயிர்கள் சாகுபடி பண்ண முடியுமோ அதை சாகுபடி பண்ணி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு முறை. ரெண்டாவது, சந்தை வந்து இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. உள்ளூர் சந்தை, தேசிய அளவில் இருக்கக்கூடிய சந்தை, இணையதள வழியாக இருக்கக்கூடிய சந்தை, மாநில அளவில் இருக்கக்கூடிய சந்தை அப்படிங்கிற சந்தையோட வடிவம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் ரெண்டாவது சந்தை எப்படி உருவாகுதுன்னா, சந்தையில் போய் நின்று எந்த சந்தைக்கு எந்த காலகட்டத்தில் எந்த மாதத்தில் என்ன வண்ணத்தில் என்ன வடிவத்தில் என்ன பொருள் வேணுங்கிறத தெரிஞ்சுட்டு அதை வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து ரெண்டாவது முறை. இது சந்தை சார்ந்த வேளாண்மைன்னு சொல்லுவோம். மூணாவது, நுகர்வோர் சார்ந்த வேளாண்மை. இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் உலக சந்தைக்கு போகிறதுனால நம்முடைய பொருள் எந்த நுகர்வோருக்கு என்ன வடிவத்தில் வேணும் என்ன வண்ணத்தில் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பண்ணுறது வந்து மூணாவது முறை. நாலாவது, இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த வேளாண்மை. நாம் வேளாண்மைங்கிற பேரில் நம்ம இனத்தை செய்தாலும் அது வந்து மண்ணை பாதிக்கூடாது, வெண்ணை பாதிக்கூடாது, நீரை பாதிக்கூடாது, சுற்றி இருக்கிற உயிரினங்களை பாதிக்கூடாது அப்படிங்கிற ஒரு 4 விதமாக இது வந்து விரிவாகுது. இதில் உற்பத்தி சார்ந்த வேளாண்மையை தனிநபர் செய்திடலாம். ஆனால் அந்த சந்தை சார்ந்த வேளாண்மையும் நுகர்வோர் சார்ந்த வேளாண்மையும் சுற்றுச்சூழல் சார்ந்த வேளாண்மையும் தனிநபர் செய்ய முடியாது. அங்கே இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு சந்தை சார்ந்த வேளாண்மையை கைக்கொள்ள முடியும், நுகர்வோர் சார்ந்த வேளாண்மையை கைக்கொள்ள முடியும். அதுக்கு என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கோ அத்தனையும் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து எடுத்து செய்ய முடியும். இப்போ இந்திய வேளாண்மைங்கிறது உற்பத்தி சார்ந்த வேளாண்மையிலேருந்து சந்தை சார்ந்த வேளாண்மைக்கு போயிட்டுருக்கு. இப்போ மத்திய அரசினுடைய ஆத்ம நிர்பார் திட்டத்தில் சுயசார்பு வேளாண்மை அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்முடைய பொருளை இந்திய சந்தைக்குள் சந்தைப்படுத்துவது, நம்முடைய பொருளை உலக சந்தைக்கு அனுப்பி வைப்பது, அதுக்கு வந்து நிறைய அளவு கட்டமைப்பு வசதிகளும் செய்து தராங்க, நிதி அளவுலையும் நமக்கு நிறையா செய்து தராங்க. இந்த உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் அங்கே இருக்கிற அலுவலருடைய சம்பளம், ஆஃபீஸில் உள்ள தளவாடங்கள், கம்ப்யூட்டர், அந்த ஆஃபீஸ்க்குரிய வாடகை, இது எல்லாத்தையுமே 3 ஆண்டுகளுக்கு வந்து அரசே வழங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து என்னென்ன விதமான பயிற்சிகள் வேணுமோ
ஒரு தொழில்நுட்ப பயிற்சியோ அல்லது ஒரு வணிகத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிற பயிற்சி, அந்த வணிக திட்டத்துக்கு எப்படி வடிவம் கொடுக்குறதுங்கிற ஒரு பயிற்சி, அந்த வணிக திட்டத்தை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறது பயிற்சி, ஒரு நிறுவனத்தை நடத்தும்போது என்னென்ன வகையான பதிவேடுகளையும் ஃபைல்களையும் நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி, இது அத்தனையும் உள்ளடக்கி மத்திய அரசு கொடுத்துட்டு வருது. இனி எதிர்காலத்தில் தனிநபர் வேளாண்மை இருக்காது, தனிநபர் சார்ந்த திட்டங்கள் வராது, தனிநபர் சார்ந்த கொள்கை முடிவுகள் மத்திய அரசு எடுக்காது, மாநில அரசு எடுக்காது. இனிமேல் வேளாண்மை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு, மாநில அரசு அல்லது உலக எந்த நிறுவனமாக இருந்தாலும் இதை ஒரு குழுவாக தான் கருதும். 50 பேர் கொண்ட கம்பெனி, 100 பேர் கொண்ட கம்பெனி, 1000 பேர் உள்ள கம்பெனிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த குழுவுக்கு, அந்த அமைப்பிற்கு என்ன கொள்கை சாதகமாக இருக்கும், எந்த அளவுக்கு நிதியுதவி கொடுக்கலாம், என்னென்ன திட்டங்கள் வகுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போச்சுன்னா இது வரைக்கும் கல்வி நிறுவனங்களும் சரி, வேளாண் கல்வி நிறுவனங்களும் சரி, வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களும் சரி, அதாவது இலவசமாக தொழில்நுட்பங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த கட்டமைப்புகள் வலுப்பெற்று ஒரு மாவட்டத்திற்கு ஒரு 100 உற்பத்தியாளர் கம்பெனி வந்துருச்சு அப்படின்னா அவங்க நான் பணம் கொடுக்குறேன், எனக்கு டெக்னாலஜி கொடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பெய்டு எக்ஸ்டென்ஷன் சர்வீஸுக்கு இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், விவசாயிகள் தன்னை உருமாற்றம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய வேளாண் வணிகத்துறை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. நேபார்டுன்னு சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சி வங்கி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க. தென்னை வளர்ச்சி வாரியம் நடத்திகிட்டு இருக்காங்க. சுயமாக உருவாக்கியும் நடத்திகிட்டு இருக்காங்க. இது காலப்போக்கில் இந்த அமைப்பு தான் எதிர்காலத்தில் வேளாண்மை செய்யும். இந்த அமைப்பு தான் எதிர்காலத்தில் 100 ஏக்கர், 200 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர் அப்படிங்கிற விவசாயிகளுடைய நிலத்தை இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து அந்த ஒரு பெரிய பரப்பளவில் ஒரு இயந்திரமயமான சூழலில் உற்பத்தி பண்ணி மதிப்பு கூட்டி நுகர்வோரை நேரடியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரே வழி இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தான். அதாவது உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிகள் அப்படிங்கிறத பற்றி ஒரு மேலெழுந்த வாரியாக உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். இப்போது இதையே ஒரு உற்பத்தியாளர் கம்பெனியை உதாரணமாக எடுத்து, அதாவது ஈரோடு தொழில்நுட்ப உற்பத்தியாளர் கம்பெனி லிமிட்டெடுங்கிற எங்களுடைய நிறுவனத்தை உதாரணமாக எடுத்து இதை எப்படி நாங்கள் ஆரம்பித்தோம், எந்த மாதிரி இடர்பாடுகளை சந்தித்தோம், இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கிறோம், எங்களுடைய பங்கினுடைய மதிப்பு எப்படி 12 மடங்கு ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விவரமாக எடுத்து சொல்கிறோம்.